ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாக எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எழும்பினாலும் கர்த்தர் நமக்காக சூழ்நிலைகளை மாற்றி நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நாம் அகப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆமென். உங்களுடைய ஒவ்வொருடைய காரியம் வெற்றியின் காரியமாக, ஒவ்வொரு நாளும் வெற்றி நாளாக அமைய தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் தியானத்துக்கு எடுத்த வேத பகுதியானது லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அங்கே 7ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே இருந்தபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்டு அவர்களுக்கு போதகம் பண்ணும்படியாக அவர் ஒரு படவில் ஏறுகிறார். அது சீமோனுடையதாக இருந்தது. சீமோன் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படவில்லை. மிகுந்து சோர்ந்து போனவனாக அவன் காலையிலே வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே ஆண்டவர் வந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ண வேண்டும். திரளான ஜனங்களாக இருந்தபடினாலே கொஞ்சம் கடல்ல கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் அந்த படவிலிருந்து பிரசங்கம் பண்ணும்படியாக அவர் போட்டை கேட்கிறார். பாருங்க, அந்த படகை கேட்கிறார். அங்கே பேதுரு அந்த படகை கொடுக்கிறார். அந்த படகிலிருந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ண பிற்பாடு அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமலத்தக்கதாக நிரப்பினார்கள். பாருங்க, இதிலே நாங்கள் பேதுருடைய கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவன் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படவில்லை. சோர்ந்து போனவனாக, விரக்தி அடைந்தவனாக. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் மீனவர்களை குறித்து. நான் அநேக மீனவர்களோடு கூட பழகிறேன். என்னுடைய சபையிலே நிறைய மீனவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சில வேளையில ஒரு மீனும் அகப்படாம அந்த தொழில் நஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய மனநிலையை என்னால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு மீனும் அகப்படாது பாருங்க, அவ்வளவு சந்தோஷம் இருக்காது. ஒரு விரக்தியான பேச்சு பேசுவார்கள், சோர்வான பேச்சுகளை பேசுவார்கள். ஒரு வாழ்க்கையை வெறுத்த நிலைமையிலால் அவர்கள் இருப்பார்கள். அந்த இடத்துல போய் அவர்கள்ட்ட இந்த உதவியை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. பேதுருவும் பாருங்க, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாம
அந்த வலையை கேட்டு கழுவி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் போய் அந்த படகை கேட்கிறார். அவன் படகை கொடுக்கிறான் பாரு. எந்த விதமான காரியம் இல்ல. நம்ம சில வேளையில சும்மா இருங்கய்யா, நாங்களே ராத்திரி ஒன்றுமில்லா வந்துருக்கிறோம், திருப்பி திருப்பி கடலுக்குள்ள போட்டை கொண்டு போறதுல கஷ்டமான காரியம். ஏன்னால் போட்டை இந்த படகை கடல்ல இறக்குவதற்கு ஆட்கள் தேவை, அதை ஏற்றுவதற்கு ஆட்கள் தேவை. அது சொல்லுவாங்க போட்டை இழுக்கிறது, அதுக்கெல்லாம் ஆட்கள் தேவை. கஷ்டப்பட்டுதான் இழுக்கணும், போட்டை மேலே கொண்டு வரணும். இப்ப இருக்கிற பிளாஸ்டிக் போட்டை ஏத்துறதுக்கு கிட்டத்தட்ட 6-7 பேருக்கு மேல தேவைப்படும். ஆனா அந்த நாள்ல அது மர போட், அது வெயிட்டா இருந்திருக்கும், சாத்தியமே இல்லை. ஆனாலும் கூட பேதுரு கீழ்ப்படிந்து கொடுக்கிறார் பாரு. அல்லேலூயா. போய் ஆண்டவர் போதகம் பண்ண பிற்பாடு திருப்பி கரைக்கு அவரை இப்படி சொல்ல, மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கன்னு சொல்லுகிறார். ஆழத்துல கொண்டு வலையில போடுங்க. அப்ப அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே ராத்திரி மூணு பிரயாசப்பட ஒன்றும் மகப்படலை, ஆகிலும் ஒரு வார்த்தையும்படி வலைகளை போடுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் பாருங்க. இங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தேவை முதலாவது கீழ்ப்படிதல். இன்றைக்கு அநேகருக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, ஆனா ஆசீர்வதிக்கப்படும்படியான விருப்பம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அந்த வார்த்தை தான் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அங்கே 4ஆம் வசனம், அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள். அதான் வார்த்தை. அங்கே பேதுரு சொல்ல, ராத்திரி மூலம் பிரயாசப்பட ஒன்றுமாகப்படும், ஆகிலும் உமது வார்த்தையின்படியே, உமது வார்த்தையின்படியே. அப்ப அந்த மீன்களை அந்த ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொண்டு வந்தது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அவர் வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் அங்கே வார்த்தையை கேட்கிறார், கீழ்ப்படிவதில்லை. பேதுரு கீழ்ப்படிந்தான். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் முதலாக கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக எல்லாருக்குமே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், அது சொன்னெல்லாம் விருப்பம் எல்லாருக்கும் பாருங்க. ஆசீர்வாதமான காரியங்களை அனுபவிக்க விருப்பம், ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள விருப்பம், ஆனா கீழ்ப்படிதல் இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் முதலாவது செய்யணும், அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியும். என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அப்படிதான் பாருங்க. இங்கே மலை கிழிந்து போகத்தக்கதாக இன்னும் எக்ஸ்ட்ரா 2 படகு அந்த படகு நிரம்பத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல, நமக்கு கூட இன்னும் அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அற்புதம் நடந்த பொழுது பேதுரு கால், ஆண்டவரை நான் பாவியான மனுஷன், என்ன 8ஆம் வசனம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரபிப்புண்டானவன் அப்படி சொன்னான். ஆமென். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் அவனுக்கு, அங்கே இது முதல் கொண்டு உன்னை மனுஷரை பிடிக்கிறதாக்குறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. பேதுருடைய முதலாவது பிரசங்கத்திலே 3000 பேர், அதுக்கு இப்போ 5000 பேர் அவனுடைய ஒவ்வொரு மீட்டிங்ல ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த ஆசீர்வாதம் காரணம், அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவருடைய கீழ்ப்படிதல். இந்த காலவெளி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையிலே அவன் கீழ்ப்படினான். முதலாவது ஆண்டவர் கேட்கிறார், நான் போதகம் பண்ண வேண்டும், போட்டை கொஞ்சம் கடலுக்கு தள்ளுங்கன்னு சொல்லி உடனடியாக கீழ்ப்படினான்.
அதுக்கு பிற்பாடு சொல்கிறார், மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் பாருங்க. அந்த வார்த்தை அந்த மீன்களை கொண்டு வந்தது. ஆசீர்வாதம் திரளானம் அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மிஞ்சி, ஆமென், போதுமானதுக்கும் அதிகமாக தேவன் ஆசீர்வதிக்கிற சகல இடங்களிலும் அவர் போதுமானதுக்கு அதிகமாகத்தான் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் 2 மனிதர்களை, ஆதாமை மேவாளை 2 பேர், அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக தேவன் ஆசீர்வதித்தார். அவர்களுக்காக எத்தனையோ வகையான மிருகங்கள், எத்தனையோ வகையான பறவைகள், எத்தனையோ வகையான மரஞ்செடிகள், எத்தனையோ வகையான பழ வகைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்தார் அவர்களுக்காக. ஏன்னு சொன்னார், தேவனுடைய ஆசீர்வாதம் அதுதான். காணா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்ய வேண்டியிருந்தது பாருங்க, அங்க ஆசீர்வதித்தார் பாருங்க. கொஞ்சம் திராட்சை ரசம் குறைவுபட்டது, ஆனால் கூட அங்கே மிதமிஞ்சி அளவுக்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வனாந்தரத்திலே ஜனங்களுக்கு ஆகாரம் தேவைப்பட்டது, அவர் ஆசீர்வதித்த பொழுது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூட நிறைய மிகுதி எடுத்தார்கள். இங்கே பேதுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும், அவன் மலை கிழிந்து போகத்தக்கதாக, படகு நிரம்பத்தக்கதாக, வேறு 2 படகுகளும் வந்து நிரம்பத்தக்கதாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சகல காரியத்திலும், ஆவிக்குரிய ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணித்து அதன்படி செய்யும் பொழுது, இன்றைக்கு நமக்கு அங்கே தேவன் விரும்புகிறபடி செய்வதற்கு விருப்பம் இல்லை, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுது நமக்கு உண்டு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. தேவன் என்னத்தை விட சொல்றார் அதை விட வேணும், எதை செய்ய சொல்ற அதை செய்ய வேணும், எதை செய்யக்கூடாது சொல்ற அதை செய்யக்கூடாது. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே பேதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தவர். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் நன்மையான காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளை சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவர், நாங்கள் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே என்னோடு கூட தேவனுடைய வார்த்தையை தியானித்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே உமது விருப்பம், உமது சித்தம் நிறைவேறட்டும் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அவர்கள் கீழ்ப்படியத்தக்கதாக நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான கீழ்ப்படிய முடியாதபடி இருக்கிற எல்லா முரட்டாட்டமான சிந்தனைகளும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகட்டும். கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நாம் மகிமை கண்டு ஜீவிக்க கிருபை செய்வீராக. நீர் ஆசீர்வதியும். இந்த காலை வேளையிலே வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலகீனங்களும் எல்லா வியாதிகளும் சுகமடைவதாக உமது கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, வியாபாரங்கள் செழிக்கட்டும், பொருளாதார ஆசீர்வாதங்கள் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருகட்டும் சுவாமி. குடும்பங்களிலே சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். உமது கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், திருமண ஆண்டுகளை கடந்து வந்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. உமது வல்லமையான சமாதானத்தின் கரம் கூட இருப்பதாக தொடர்ந்து வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்தும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை காலை நம்முடைய ஆராதனையிலே 9 மணிக்கு தேவ செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். God bless you. Bye bye. Hallelujah.